கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்கிற காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை நம்ம கண்டு ஆண்டவரை துதிக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன வேணும்னா நமக்கு அறிவு வேணும். அறிவு இல்லாமல் யாருமே வாழ்க்கையில் எல்லாருக்குமே அறிவு கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆனால் ஒரு அறிவு இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவு இருக்குது. ஆனால் தேவ அறிவுங்கிறது ஒரு விஷயம். ஆண்டவருக்கு செய்கிற காரியங்கள் பெருசாக இருக்கும். அந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும். அதை எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற வேத வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கும் பொழுது நம்மளோட ஆண்டவர் பேசுவார். ஏன்னா நம்ம அறிவை வச்சு பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. தேவனுடைய அறிவை வச்சு எத்தனை காரியங்களை செஞ்சாங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய அறிவை நம்ம ஒவ்வொரு நாளும் நாடி தேடி உங்களுடைய அறிவிலே நான் வளரணும் ஆண்டவரே, அதில் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளணும், அந்த அறிவில் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த அறிவில் நாங்கள் வளரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் துதிப்போம், ஆண்டவரை நோக்கி கேட்போம். அந்த வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும்போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார். துதிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எத்தனையோ அறிவுகளை இங்கே தந்திருந்தாலும் உம்முடைய அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு நீங்கள் கிருபை தர வேணுமா ஜெபிக்கிற சுவாமி. வசனத்தின் மூலமாக எங்களுக்கு படிக்கும்பொழுது எங்களுக்கு அந்த காரியங்களை கற்றுத்தர வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய அறிவிலே வளர்ந்து நாங்கள் வாசனை வீசுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, இந்த வேதத்திலே எத்தனை மனிதர்கள் வாழ்ந்தாங்களோ அதுபோல் வாழத்தக்கதான கிருபை எங்களுக்கு இந்த நாட்களிலே தர வேணுமா ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். துதிக்க நம்ம மேலே அம்மதை செலுத்துகிறேன். ஏசுரச்சன் நாமத்தை ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள உட்காரு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு இயேசு நாமத்தில். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாம்
எப்படியும் நிறைவேற்றுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள். எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள். என் இரட்சகர் எனக்குள்ளே இதை உலகம் அறியும். என் இரட்சகர் எனக்குள்ளே இதை உலகம் அறியும். வேண்டுதல் விண்ணப்பங்கள் பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். வேண்டுதல் விண்ணப்பங்கள் பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். நாம் செலுத்தும் துதி பலியை மறவாமல் நினைக்கின்றார். நாம் செலுத்தும் துதி பலியை மறவாமல் நினைக்கின்றார். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. நமக்கு பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் நாமத்தில் ஜெயம் உண்டு. தேவனுடைய அறிவை பெற்றுக்கொண்டால் எப்படி நம்ம வாழ முடியும்? நம்முடைய அறிவை ஒரு ஓரத்தில் வச்சிடணும். ஏன்னா நம்முடைய அறிவு வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கடைசி வரை முடிக்கிறதுக்கு அது செயலாற்ற முடியாது. அதனால் தேவனுடைய அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்ந்தவங்களை தான் இந்த வசனத்தில் நம்ம படிக்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா 2 கொரிந்தியர் 2:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் பாருங்கள் எப்படி எழுதியிருக்காருன்னு, பவுல் வந்து கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நம்மளை வந்து எப்பொழுதுன்னா நம்ம அறிவை வச்சு நம்ம எப்பவுமே வெற்றி அடைய முடியாது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பரிசு எழுதுகிற பிள்ளைங்களாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், எல்லாத்துலேயும் வெற்றியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய அறிவில் வளர்ந்து படித்து வேலைக்கு போகலாம். ஆனால் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அறிவில் வளரும்பொழுது பவுல் எழுதுகிற இதை பாருங்கள், எல்லாம் எங்களை வந்து வெற்றி சிறக்க எப்பொழுதும்
ஒரு நேரம் கூட தோற்றே போக போகிறதில்ல. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்த ஒரு மனுஷன் எழுதக்கூடிய காரியங்களை பாருங்கள். ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவருடைய அறிவை அறிகிற அறிவிலே அவர் இருக்கும் பொழுது எப்பவும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுடைய அறிவின் வாசனையை எங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். அவருடைய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன அந்த ஒரு வாசனையை பாருங்கள். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, பவுல் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஆண்டவருடைய அறிவு ரொம்ப முக்கியமானது நமக்கு. அதை வந்து அவர் எழுதியிருக்கிறத நீங்கள் படித்து பார்த்து இந்த ஒரு வசனத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறாரு, நான் தோற்றே போகலை அப்படிங்காரு. அப்போ தோல்வி மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம தோற்று போகவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்து நம்மளுக்கு வரும். அந்த தோற்று போகிற நிறைய காரியங்களில் பாருங்கள், தோற்று போகிறவங்க அந்த வசனத்தை தியானிக்காமல் நம்முடைய அறிவில் போகும்பொழுது அந்த தோல்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அறிவில் நம்ம போகும்பொழுது தோல்வி வர மாதிரி இருந்தாலும் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய நல்ல அறிவில் நம்மளை அதாவது ஒரு வேதனை வருதுனாக்கி அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு காரியத்தையும் நமக்கு வந்து கற்றுக்கொள்ள தருகிற ஒரு தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறார். அந்த அறிவில் நம்ம வளரணும் அப்படிங்கிறது தான் இந்த பவுல் வந்து சொல்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. எங்கே சென்றாலும் சரி, மனுஷனுடைய பிரச்சனை பண்ணிருப்பான், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், எது இருந்தாலும் சரி அவர் ஆண்டவரை நோக்கி அவர் போக சொன்ன இடத்துக்கு போகும் பொழுது நிறையா காரியங்களில் தடைகள்லாம் வந்திருக்குது. வந்தாலும் கூட அவர் வந்து செஞ்ச காரியங்களை செஞ்சு முடித்ததுனால தான் இதில் சொல்கிறாரு, எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. எப்பவுமே வெற்றி இருந்ததுங்களா? அவரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நிறையா பவுலை பற்றி நீங்கள் ரொம்ப தியானிங்க. அவர் செஞ்ச காரியங்களில் நிறைய காரியங்கள் வேதனைகள் இருந்தது, சோதனை இருந்தது, நிறைய ஜெயிலில் போட்டாங்க, நிறைய அடித்தாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுறாருன்னு சொல்லி எப்படி வெற்றி சேர்ந்தார் அப்புறம் வாழ்க்கை அவருடைய அறிவு இருக்கும் பொழுது எங்களை வந்து என்ன செஞ்சுருக்காரு, நம்ம உலகத்துக்கு நாங்கள் வாசனை கொடுக்குற பிள்ளைங்களாம் நாங்கள் இருக்கோம். நாங்கள் உலகத்துக்கு நாங்கள் மனுஷனாக பிறந்து ஏதோ நாங்கள் சம்பாதிச்சோம் சாப்பிட்டோம் அப்படிங்க இல்லாதபடி ஒரு வாசனை சொல்கிறாரு. அந்த வாசனையில் நாங்கள் வந்து என்ன செய்கிறேன், எங்களை நடத்துகிறாரு, வெற்றி சிறக்க பண்ணுறது மாத்திரமல்ல, அவருடைய வாசனை அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ விசுவாசிகள் கிறிஸ்துவின் மீட்பை வந்து கிருபையினால நமக்கு உலகத்துக்கு தந்திருக்காரு, வெற்றி சின்னமாக நம்மளை நடத்துகிறாரு. ஏன்னா நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்துக்கு ஒரு வெற்றி, நமக்கு வெற்றி தான் ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு எத்தனையோ தோல்விகள் வருது, எத்தனை நோய்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போது டாக்டர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவரே நீங்கள் என்ன எனக்கு சொன்ன வார்த்தைகள் நீங்கள் நிறைவேற்றுறீங்களா, நீங்கள் எங்களுக்கு அந்த அறிவை ஞானத்தை தந்திருக்கீங்களா, அந்த ஞானத்தில் நாங்கள் இந்த வெற்றியை சேரக்கணுமே, பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை நாங்கள் வந்து ஜெயிக்கணுமே ஆண்டவரை, என்ன செய்கிறது, எங்களுக்கு அந்த அறிவை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியங்களை நம்ம செய்கிறது தான் செய்கிறாரு. அப்போ ஆண்டவர் வெற்றி சின்னமாகத்தான் நம்மளை வச்சுருக்காரு. தோல்விகள் வரும் பொழுது அதுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு அறிவை தரக்கூடிய தேவன். இந்த வெற்றி வந்து எப்படின்னா கிறிஸ்துவை பற்றி அறிவும் மீட்கப்பட்ட நம்ம விசுவாசியுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நான் சொன்னேன் பாருங்கள், அது மாதிரி ஆண்டவருடைய அந்த உலகத்தில் உள்ள மனுஷனுக்கும் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய அறிவை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒரு வந்து பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது. அதனால் ஆண்டவருடைய அறிவை பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்குது. உன்னுடைய ஞானத்தில் போகாத, நான் கொடுக்குற ஞானத்தை, நான் கொடுக்குற அறிவில் நீ வந்து வளர்ந்து பெருகு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும்னாக்கி ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து அவருக்கு பிரியமானதே வாழ்ந்து அது வந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து உனக்கு எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகிறேன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் செய்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வாசனை வீசுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஏசாயா 11:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை பார்த்தா கர்த்தர் பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்குது. அவருக்கு பயப்படும் போது அவர் தான் வாசனையாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு பயப்படுத பயம் ஒருத்தருக்கு வந்துட்டுனாக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி இப்போ எப்போவுமே பாருங்கள், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற மனுஷங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு நம்ம பார்ப்போம். உலகத்துலேயும் நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பயந்துன்னா அப்படியே நடுங்கிட்டு இல்லை, ஆண்டவருக்கு சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிற ஒரு மனுஷனாக இருக்கணும், ஒரு மனுஷியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பயப்படுறதை பற்றி நம்ம பார்ப்போம். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க பிள்ளைங்களுக்குலாம் எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கலாம். குறிப்பாக ஆவியானவர் வழி நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கணும், அதுதான் கீழ்ப்படுதலுங்கிறது. ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ, இப்போ பாருங்கள் நம்ம தாவீதை எடுத்துக்கிட்டோம்னாக்கி அவருக்கு வந்து வயசு கம்மியாக இருந்திருக்கலாம். சின்ன பையனாக இருக்கும்போது தான் அவர் வந்து சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு, நீ ராஜாவாக
ஆகன்னு சொல்லி. அப்போ வந்து அவர் ராஜாவும் ஆகலை, அவருக்கு பெரிய அறிவு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அவர் ஆனால் பாடி துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார், சின்ன பிள்ளையில இருந்துன்னு சொல்லி ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அவ்வளோ பெரிய மனுஷனை வந்து ராஜாவாக்கி அவரை வந்து பெரிய காரியங்களை செய்ய வச்சாருனாக்கி அந்த அறிவு எங்கேருந்து வந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட தான் வந்திருக்கு. அப்போ அதனால் ஒவ்வொரு நேரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போதும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காமல் அந்த தாவீது போனதாகவே இல்லை. எந்த யுத்தத்துக்கு போனாலும் சரி, எந்த ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு போனார். பார்த்திங்கன்னா அந்த கீழ்ப்படுதல் ஆவியானவர் மூலமாக அவருக்கு வந்து கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த கீழ்ப்படுதலை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு அர்ப்பணித்து நம்ம வாழும்போது கர்த்தருக்கு பயப்பட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போதே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாசனைகளை நம்ம வீசுவோம். ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு வாசனை வீசாமல் ஒரு சுத்தம் இல்லாத வாழ்க்கை நமக்கு இருக்காது. அதனால் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஆண்டவருடைய காரியங்களை செய்து நம்ம அவருடைய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொலோசியர் 2:3 பார்த்திங்கன்னாக்கி அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ அவருக்குள் ஞானம் அறிவு, இந்த ஞானத்தை அறிவு எல்லாமே நீங்கள் ஞானம்னு பார்த்தீங்கன்னாக்கி சாலமோனை பார்க்கலாம். அவர் கொடுத்த ஞானத்தினால தான் எவ்வளோ எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள், பிரசங்கி, அதெல்லாம் எழுதியிருக்காரு பாருங்கள். நிறைய காரியங்கள் உலக காரியங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை நிறைய எழுதி தந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அவருடைய ஞானம் பெருசு. அந்த அறிவு என்பவர்களாகிய அந்த ஞானத்தையும் சேர்த்து அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷம் அவர்கிட்ட இருக்கலாமா. இங்கே பொக்கிஷம்னா நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். பொக்கிஷம்னா நீ என்ன பொக்கிஷமாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு மறைச்சி வச்சு அதாவது என்னென்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பை வச்சுருக்கக்கூடிய ஒரு காரியங்களை சொல்கிறாரு. அப்போ அவருடைய பொக்கிஷத்தை நமக்கு தர்றாரு. அறிவுங்கிற பொக்கிஷம் அவர்கிட்ட இருக்குது. அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கி மத்தேயு 12:35 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இதயம் இருதயத்தில் அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருதயத்தை பற்றி ஆண்டவர் பேசுவார். அந்த இருதயத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம வசனத்தை தான் தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் அந்த காரியத்தை செய்யலாம். அந்த இருதயம் மனிதனுடைய ஏக்கத்தின் அதாவது மையம், அதுதான் இருதயம் மாற்றப்படணும். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். இருதயத்தை எனக்கு தான் சொல்லி கேட்காரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருதயம் வந்து மாற்றப்பட்டதாக இருக்கணும். அது மனம் திரும்பணும். அதில் வந்து உள்ளே இருக்கிற அந்த அசுத்தங்கள்லாம் போகிறதுக்கு ஆண்டவருடைய அந்த பொக்கிஷம் நமக்கு போகணும். அவருடைய பொக்கிஷம் எங்கே இருக்குது? இருதயத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்துலேருந்து நிறைய காரியங்கள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது இருதயத்துலேருந்து தான் எல்லாம் அழுக்கு இருக்குது, எல்லா விதமான காரியங்களும் இருக்குது, ஆசை இருக்குது, சம்பாதிக்கணுங்கிறது, மற்ற நிறைய காரியங்கள் வருது பொக்கிஷத்தில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு ஏற்ற அந்த அறிவை பெற்றுக்கொண்டோம்னா அந்த பொக்கிஷத்தை நம்ம அந்த அறிவினுடைய பொக்கிஷத்தை தான் நம்ம பெறணும். இந்த உலக காரியங்களில் இருக்க இதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் மாற்றுறதுக்கு ஆண்டவர் நமக்கு நம்ம அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நமக்கு இந்த இருதயத்தை வந்து ஆண்டவரே நீங்கள் சுத்தம் செய்யுங்க, இந்த பொக்கிஷமாக நீங்கள் தங்குற பொக்கிஷமாக மாறணும், நீங்கள் கொடுக்குற அறிவின் பொக்கிஷமாக மாறணும். அவர் ஞானமும் அறிவுங்கிற பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்போ அந்த அறிவை நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கக்கூடிய காரியங்களை தான் ஆண்டவர் தான் நமக்கு செய்ய முடியும். அந்த அறிவை தந்து ஆண்டவரை நாங்கள் பாதுகாத்து, இந்த இருதயத்தை பாதுகாத்து, நாங்கள் சரீரத்தை பாதுகாத்து, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்வதற்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியங்களை செய்வார். நம்ம ஞானம் என்கிற பொக்கிஷத்தை அவர்கிட்ட அடங்கி இருக்கிறத நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும். மூணாவது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 8வது வசனம். இது நாங்கள் வசனம் சொன்னோடனே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து வரங்களை பற்றி வரக்கூடிய காரியங்கள் தான். அதில் நீங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தின் மூலமாக நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்னோட கூட கேளுங்க, நான் உங்களுக்கு அறிவை போதிப்பேன் அப்படின்லாம் சொல்வார். 1 கொரிந்தியர் 2:12-8 வரங்களை பற்றி சொல்லும் பொழுதும் அந்த வரங்களை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் அறிவை உணர்த்தக்கூடிய ஆவியானவர். அந்த ஆவியானவரை பற்றி தான் நம்ம அபிஷேகத்தினால பெற்றுக்கொண்டு தான் அவங்க அந்த காரியத்தை செஞ்சாங்க. அதனால் அந்த வரங்களை வந்து ஆண்டவர் கொடுக்கும்போது நீ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீ வந்து இந்த வரங்களை போதிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த வசனங்களை சொல்லும் பொழுதே ஆவியானவர் தான் அது செய்யக்கூடிய காரியங்கள். அதனால் நான் அதிகமாக அதில் அந்த வசனத்தில் நான் கடந்து போகாதபடி நீங்கள் மெயினாக நீங்கள் வந்து அதை படிங்க. அந்த ஆண்டவருடைய காரியங்கள் வந்து அதில் இருக்குது. அது வரங்களை பற்றி தான் இருக்குது. வரங்களில் அது ஒரு வரம், ஆவியான அறிவை உணர்த்தக்கூடிய வரம். அந்த வரத்தையும் ஆண்டவர் தந்து அந்த வரங்களை போதிக்கும் பொழுது ஆண்டவருடைய அறிவை போதிக்கக்கூடிய வரம் நமக்கு தந்திருக்கும் பொழுது அந்த அறிவினால நம்மளை வளர்ந்து பெருக செய்வார் அப்படிங்கிறத நான் வந்து சுருக்கமாக அதனால தான் நான் வந்து அதை அதிகமாக போகலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பார்த்து நம்ம வந்து ஆவியானவர் தான் இதை எல்லாத்தையுமே நம்மளை உணர்த்தி நடத்தக்கூடியவர்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ உணர்வு வரணுனாலே அறிவு உணர்வுனாலே ஆண்டவருடைய
ஆவியானவர் நமக்கு முதலாவது இருக்கணும். அவருடைய அறிவை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வாசனை வீசுகிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணுங்கிறத நம்ம படிச்சிட்டோம். இப்போ நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம படிக்கும் பொழுது ஒரு காரியங்களில் நம்ம வந்து அவங்க என்ன எதுக்கு அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது பிலிப்பியர் 3:8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா பவுலின் கீழ்ப்படுதலை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து எப்படி நடத்தப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லிட்டு தான் அவர் வந்து இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து மேன்மைப்படுத்துறாரு. என்ன மேன்மைப்படுத்துறாரு? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, அவர் அறிவை மேன்மைக்காக, அவருடைய அறிவின் மேன்மைக்காக அவர் கொடுத்துருக்கிறாரு எனக்கு அறிவு, அந்த மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் அதாவது அவர் நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், நிறையா காசு இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஆண்டவருடைய அந்த அறிவை பெற்றுக்கொண்டதுனால அந்த மேன்மைக்காக, அவரை மேன்மைப்படுத்துறதுக்காக என்னுடைய எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பைன்னு சொல்லுவார். இந்த பவுல் சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் வந்து அதை ஆண்டோடைய அறிவின் மேன்மையை வந்து எவ்வளோ காரியங்களை செஞ்சு முடிச்சிருக்காரு பாருங்கள். அந்த காரியங்களை செஞ்சு முடித்தா பவுலை போல் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் 8:9 பார்த்தா அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 பேதுரு 1:4 பார்த்தா மேன்மையான வாக்கு தத்தங்கள் இருக்குது. இந்த மேன்மைப்படுத்துறது அப்படிங்கிறது அவருடைய நாமம் பெருசு. அவரை மேன்மைப்படுத்துகிற வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைய கொடுத்து நம்மளை நடத்துகிறாரு. இந்த 2 காரியங்களுக்காக தான் அதெல்லாம் படித்தார் அவர். மோசையை கூட படித்தவர் அவர்லாம் நிறைய படித்ததுனால அவர் அதெல்லாம் மேலே படித்த அந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் தியானிச்சுக்கிட்டு தான் அந்த வசனத்தை சொல்கிறாரு. நான் இவருடைய மேன்மைக்காக நான் எல்லாத்தையும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மேன்மைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அறிவை நமக்கு தந்திருந்தாருன்னா அந்த அறிவில் நம்ம மேன்மையாக இருக்கணுமே வெளியே நம்முடைய அறிவை மேன்மைப்படுத்தக்கூடாது. அவரோட மேன்மைக்காக நாம் என்னன்னாலும் அதை தியாகம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா வந்து ஆண்டவருடைய மேன்மை, ஆண்டவரை எதுக்கு உயர்த்ததுக்கு நம்மளை வச்சுருக்காரோ அந்த உயர்வுக்காண்டி அந்த அறிவை நமக்கு தந்திருக்காரோ அந்த அறிவில் நம்ம அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துறதுக்காக நாம் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனுடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்தா அவர் அற்புதமாக நம்ம நடத்துவார். அவருடைய அறிவை பெற்றுக்கொள்ள, அவருடைய ஞானத்திலே வளர, அவருடைய பொக்கிஷத்தை நம்ம ஈரத்திலே வைத்துக்கொள்ள இந்த நாட்களில் ஜெபிங்க. இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நீங்கள் செய்து ஆண்டோடைய ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு வாசனை வீசுகிற ஒரு பவுலை போல வாசனை வீசுகிற ஒரு மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையின்றி தள்ளினாரே. எத்தனை வசதிகள் இருந்து, எத்தனையோ அவருக்கு படிச்சிருந்தாரு, எல்லாம் இருந்தார். ஆனால் வந்து ஆண்டோடைய மேன்மை, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் எதை தியாகம் பண்ணனாலும் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய சித்தத்துக்கு முக்கியமாக அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். இருக்கணும் எப்போதும் உயர்த்தணும் தேவா ராஜா நீ ஒருவரே எப்போதும் போதும் நாமமே இயேசு என்ன நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமே நாமமே இயேசு என்ன நாமமே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமே உயர்த்திடும் நாங்க ஜெயித்திட எங்களோடு இருப்பவர் பெரியவரே உலகத்தில் இருப்பவனில் என் தேவன் எப்போதும் பெரியவரே பெரியவரே. ஆம் சுவாமி, எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் எங்களை தாக்கும் பொழுது என் தேவ கிருபை எங்களை
அனைத்து நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை தாங்கி நடத்துவதை கண்டு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நன்மை செய்கிறவர். எங்களுக்கு எத்தனையோ தீமை செய்ய சுற்றிலும் வரும் எல்லா காற்றுகளுக்கும், எல்லா புயல்களுக்கும், எல்லா மூழ்கடிக்கப்படுகிற காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல கரம் இருக்கிறபடி ஆளுமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையை மேன்மைப்படுத்த, உண்மையை சார்ந்திருக்க எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கற்றுத்தரணும் ஆண்டவரே. உண்மை மாத்திரம்தான் ஆண்டவரை நம்பணும், உண்மை மாத்திரம்தான் சார்ந்து இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களை கரம் பிடித்து நடத்தணும் ஆண்டவரே. எங்களுக்கு வழி தெரியாத போது எங்களுக்கு வழி இதுவேன்னு சொல்கிற சத்தத்தை கேட்கத்தக்கதான காதுகளை தாங்க. அந்த அறிவை உணர்த்துங்க ஆண்டவரே. அந்த அறிவிலே நாங்கள் வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அறிவு என்னும் பொக்கிஷத்தை தந்திருக்கீங்க. அந்த பொக்கிஷத்தை வாசனையை நாங்கள் வீசுகிற பிள்ளைகளா எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா குறைகளையும் நீக்க ஆண்டவரே. அன்றைக்கு பவுலையும் சீலாவையும் ஆண்டவரே கட்டி வைத்திருந்த பொழுது ஆண்டவரே எல்லாவற்றையும் அசைக்க செய்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆண்டவரே குறைகளை கொண்டு வந்து எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தை ஆண்டவரை தாக்க பார்க்கிற சத்ருவின் திட்டங்கள் எல்லாவற்றையும் அர்த்தமாக்குறபடியா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடு காணப்படுகிறாங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்கிற அறிவிலே இல்லாதபடி ஆண்டவரை விழுந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அந்த அறிவை தந்து ஞானத்தை தந்து ஆண்டவரே உமக்கென்று வாசனை வீசுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய மேன்மைக்காக குப்பை என்று தள்ளின அந்த பம்புலை போல வாழ்கிற பிள்ளைகளாய் வாழட்டும், உமக்கென்று முழுவதுமாய் அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நீங்களே ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொரு வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொரு வேதனைகளும் மாறட்டும் தகப்பனே. நீங்க வைத்திருக்கிற திட்டம், நீங்க என்ன சித்தத்தோடு வைத்திருக்கீங்களோ ஆண்டவரே நீங்க நடத்த வேண்டிய திட்டத்தை ஆண்டவரே நீங்க நடத்தி செல்ல வேண்டுமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகப்பனே சோதரிக்கிறோம். உலகம் என்ன சொன்னாலும் ஆண்டவரே வைத்தியர்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் உள்வாங்காதபடி தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்று சொன்னபடி ஆண்டவரே என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி என்னை நோக்கி கூப்பிடு பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னை மேன்மைப்படுத்து என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஜெயிக்க ஆண்டவரே நீங்க வார்த்தையை தந்திருக்கீங்க சுவாமி. அதுல நிலைத்து நிற்கிற அறிவை எங்களுக்கு தாங்க சுவாமி. இந்த பலனை தாங்க ஆண்டவரே, இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே விழுந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவரை கட்டி எழுப்புகிற ஒரு வல்லமுள்ள கரம் இந்த நாட்களிலே தொட்ட வேண்டும் ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே எங்களை மாத்திரம் அல்ல ஆண்டவரே அநேக பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே நீங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறக்கா நன்றி செலுத்துற ஆண்டவரே. வெறுமையா இருக்க பாத்திரத்தை நிறைத்த தேவன் எங்களை நிறைத்து நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. குறையா இருக்கிற இடத்தில் எல்லாம் நிறைவாக்கி தந்த தேவன், நிறைவாக்கி பசியோடு இருந்ததை பசியை போக்கின தேவன், அற்புத தேவன், காற்றையும் கடலையும் அதட்டின தேவனின் தேவன் என்று அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை விலைக்கு காக்கிற ஒரு தேவன் உண்டு என்று நாங்கள் ஆண்டவரை உண்மையை சார்ந்து ஜெபிக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற அற்புதங்களை செய்கிற தேவன் நீங்க இந்த நாட்களை நடத்தி செல்லணுமா இந்த கருத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி. எல்லா தேவையும் சேர்ந்து கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையா இருந்தாலும் இந்த சரீர தேவையோ ஆவிக்குரிய தேவையோ எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆண்டவரே வாசனையை வீசுகிற பிள்ளைகளாய் மாற அறிவை தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. இந்த வசனம் பிள்ளைகளோடு கூட பேச வேண்டுமாய் இருதய கதவை தட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தத்தினால் கழுவப்பட்ட ரத்தம் ஆண்டவரே சுத்தப்படுத்தும் வாசனை வீசுகிற பிள்ளைகளா மாற்றும் என்று அர்ப்பணிக்கிறோம். அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்படியே நடத்த பொருக்கா நன்றி செலுத்துங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் மாமி சமத்துல வரும் வரை என்னை காத்து வேணத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மகிமை எல்லாம் அம்மக்கே சேர்த்துக்கிறேன். ஏசுல நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே ஆமென்.